Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2025 வெளிவந்த ஈட் ஃபீட்ஸ். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னடா, பல பேருடைய குறைகளை கேட்கறதுக்காக நம்ம கதாநாயகி அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா. கடைசியில் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் அவங்க அந்த பேய்ன்ற அந்த பேய் உள்ளே இருக்குது, அதெல்லாம் அவள் கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணுறா. கடைசியில் அவளுடைய மகளே என்ன பண்ணுறா, அவளுக்கு ஒரு பேய் இன்ஃபெக்ட் உள்ளே போயிடுது. அந்த பேய் வெட்டுறதுக்காக அவன் அந்த பேய்க்கும் நெத்தியில் கையை வச்சு அந்த உள் உலகத்துக்கு போய் கடைசியில் அதெல்லாம் அவள் கண்டுபிடிச்சின்னு கடைசியில் அவர் இறக்குற மாதிரி நிலைமை வைக்கிறா. ஒரு பேயில் 2 பேய், எல்லா பேயும் அந்த பேய்ங்க அவங்களுக்கு சாப்பாடு தான் கேட்குது. நீ வேணா அவள் சொல்கிறா தான் மகளுக்காக தன்னையே எடுத்துங்கன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த பேய் கேட்குற மாதிரி இல்லை, அவளை சாகடிக்க துணிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் அந்த உலகத்தில் போயிட்டு அந்த 2 பேயும் மகளும் அம்மாவும் சேர்ந்து சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாகடித்து அவங்க மீண்டும் வந்தாங்களா இல்லையான்னு அப்படி சொல்கிறப்படி தான் ஈட் ஃபீட்ஸ் 2025. ஸ்டார்டிங் சீனில் டெய்லர் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காட்டுறாங்க இவங்க தான் சிந்தியா, நம்ம படத்தோட ஹீரோயினி. அப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு உலகத்துக்குள்ளே அவங்க போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் எழுதியிருக்கு, என்னை காப்பாற்றுங்கன்னு எழுதியிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, வேறொரு உலகத்தில் போய் பார்க்க போகும்போது அங்கே அந்த ஸ்கூல் பெல் அடிக்க மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்குள்ளே அப்படியே அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அங்கேன்னு பார்த்தா அந்த லாரின்ற அவன் உள் மனசுக்குள்ளே போயிட்டு அவன் சின்ன வயசில் என்ன பண்ணான் அப்படின்ற அவனுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க தெரப்பி பண்ணுறாப்புல நம்ம சிந்தியா. அங்கே பார்த்தா அந்த இடத்துல ஒரு மொட்டை உட்காந்துருக்கான், 2 பசங்க, ரைட்டில் ஒருத்தன் லெஃப்டில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். இன்னும் ஒரு சின்ன பையன் கூண்டில் இருக்கான். அந்த கூண்டில் இருக்கிற பையன் பேர் தான் அவன் தான் லாரி பெரியனா. அவன் ஆழ்மனசுக்குள்ள, லாரி நீ இப்போ கூட நினச்சா நீ வெளியே வந்துடலாம், கதவு உனக்கு திறந்தான் இருக்குது, அவன் சொல்கிறது நீ கேட்காத, அவனை மிரட்டிகிட்டு இருக்கான். இல்லை நான் வரமாட்டேன், என்ன சத்தம் வருதுன்னு அந்த மொட்டையை உள்ளவன் திரும்பி பார்க்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, நீ இப்போ அவனை விட்டுட்டு அவன் இங்கே தான் இருப்பான் அந்த மொட்டை அங்கன்னு சொல்கிறான். நம்ம திரும்ப கேட்குறோம், இல்லை நீ அவனை விடத்தான் வேணும் அப்படின்னு. நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. இதுவே போதும். அவங்க சத்தத்தை கேட்டு திடீர்னு அவன் என்ன பண்ணுவான், வேண்டாம் அவன் கிட்ட வரான், நீங்கள் போயிடுங்க அவன் கத்த ஆரம்பிது. அந்த கத்துற சேர்த்து டக்குன்னு கழுத்துலேருந்து கையை எடுத்துறாப்புல. அப்போ படுத்தவன அவன் லாரிட்ட சொல்கிறாப்புல, இதோட ஆள் மனசில் பயங்கரமான இதெல்லாம் இருக்குது, மறுபடியும் உனக்கு ஏதாவது ஒரு ஃபீல் வந்துன்னா மறுபடியும் வா, நான் உனக்கு தேரப்பி பண்ண அனுப்பி வச்சிடறாப்புல. அதில் காட்டாப்ப நம்ம ஹீரோட சிந்தியாவுடைய பொண்ணு தான் அவள் ஜோர்டன். இவங்க 2 பேர் என்னம்மா பண்ணீங்க அவனுக்குன்னு. அவன் மனசுக்குள்ளெல்லாம் போனேன். மனசுக்குள்ளே போகும்போது பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட சொன்ன திரும்ப அவனுக்கு ப்ராப்ளம் வந்தால் மறுபடியும் அவனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இங்கே நம்ம லோரிக்கார அம்மா என்ன சொன்னாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண பொண்ணு அவன்கிட்ட பேசிவிடலாம். அப்போ வாசலில் யாரோ கதவு தட்டா சத்தம் கேட்குது. யார் கதவு சத்தம் வெளியே பார்க்க போகும்போது அவன் ரியாலின்னு ஒரு பொண்ணு கேட்குறா, ப்ளீஸ் உங்கள் அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், உங்கள் அம்மா பார்க்கணும். எதுக்குடு, இல்லை உங்கள் அம்மாவில் மட்டும்தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும், நான் உங்கள் அம்மாவை பார்த்தே ஆகணுண்டு, நீ பரவாயில்ல என்கிட்ட நீ சொல்லு, நானும் எங்கள் அம்மா கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இவ சொன்ன உடனே சரி, அவள் கையெல்லாம் பார்த்தா அப்படியே அவள் கையெல்லாம் வெந்து போயிருக்கு. உள்ளே உட்காந்துச்சு. இவளே அம்மாட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி இவளே விசாரிக்கிறா. எங்கள் அம்மா ரொம்ப இதில் அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க, எங்கள் அப்பா அடைச்சி வச்சுருக்காரு, ப்ளீஸ் உங்கள் அம்மா என்னை காப்பாற்றலாம். அங்கே பாருங்கள், உங்கள் பின்னாடியே ஒரு பேய் உங்கள் பின்னாடி இருக்குது. திரும்பி பார்க்குறாப்புல நம்ம ஜோர்டன். அவளுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த பக்கம் திரும்பி பார்க்குற, இங்கே பாருங்கள் உங்கள் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு இவள் சொல்ல டக்குன்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏதோ இதுவாக இருக்குன்னு சிந்தியா பார்க்க போகும்போது இப்போ இந்தியா அந்த மகப்பெண்ணை பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த பேய் அப்படி பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்தோன்னா ஒரு கருப்பை கணக்கு ஒரு உருவம் இருக்குது. அதை பார்த்து நம்ம அவளே அதிர்ச்சி அணிச்சப்பல நம்ம ஹீரோனை சிந்தியா பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த ரியாலியோட அப்பா வில்லங்காரன் வந்துடுறான், ரியாலி வந்துடுறான். அந்த பொண்ணு அப்பங்காரன் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னா நீங்கள் வரக்குறான்னு சொல்லியிருக்கேன், அப்பா இவங்களால் மட்டும்தான்ப்பா நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மகளை அடித்து அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அம்மா பொண்ணை திட்டுறா, நீ ஏன்டி இந்த கேஸெல்லாம் விசாரிக்கிற, இதெல்லாம் விசாரிக்கிற, உங்கள் பின்னாடி எவ்வளோ பெரிய உருவம் பேய் இருந்துச்சு தெரியுமா, அதை நான் என் கண்ணால் பார்த்தேன், அம்மா உங்களால் மத்தம்மா பாவமாக அந்த பொண்ணை அவங்க அம்மாவை நீங்கள் போய் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ இதிலெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகும்போது நீ பாட்டு உன்னை படிப்பு முறை நீ கவனி அப்படின்னு 2 பேர் ஆகிடுறாப்புல. எவ்வளோ சொன்னாலும் அம்மா சொல்கிறது கேட்காம என்ன பண்ணலாம், சரி பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தா பொண்ணுக்கு அம்மா என்ன பண்ணுவா, அந்த நோய் பட்டுக்கெல்லாம் அவங்கள பற்றியே விசாரமாக ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாப்புல. யார் அந்த ரியாலின்னு ஒரு பொண்ணு வந்தால அவளை பற்றி, அவங்க அம்மாவை பற்றி, அந்த இதை பற்றி. இதான் உனக்கு வேலை தானே, அம்மா எல்லார் மனசுலையும் போய் நானும் உன்ன மாதிரியே இதுவாக்க போகிறேன், தெரப்பி பண்ணணும், அது பண்ணணும், அதெல்லாம் நீ வேண்டாமான்னு. அப்போ என்ன பண்ணுறா, பொண்ணு நிம்மதியாக தூங்க வரா. ஜோர்டன் தூங்கிட்டு இருக்க போகும்போது அவளுக்கு சின்ன வயசோட கனவு வருது. அப்போ குழந்தையா இருக்கும் போது அவங்க வீட்டில் ஒரு ஏணி இருக்கும். சரி இந்த
மேனி ஏறி போய் மேலே போகலான்னு பார்த்தா அப்படி வான்னு கூப்பிடும்போலாம் அப்படியே அப்பான்னு கத்திட்டு கீழே வந்துடுவா. அப்படியே முழிச்சு பார்ப்பா. முழிச்சு வந்து நம்ம அப்படியே அந்த வீட்டை காட்டுறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, அம்மா கிட்ட வந்து அவள் பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி நான் போகிறேம்மா, காலேஜுக்கு நான் போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. நீ காலேஜுக்கு போகிறா, பட் சீக்கிரம் எங்கேயும் சுற்றாமல் நேராக போயிட்டு நீரை வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லணும். அம்மா கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி தான் போகிறாங்க. இங்கே போகும்போது இருந்தாலும் இவளுக்கு ஒரு பயம், எங்கேயோ அந்த கேஸும் போயிட போகலான்னு அம்மாக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அது என்ன ப்ராப்ளம், அந்த ஃபோட்டோலாம் வரைஞ்சிருக்குமா, அதை எடுத்து பார்த்தா அண்டு முந்தா நாள் பார்த்தாலே அந்த பொண்ணு ரேலி பண்ணி பக்கத்தில் அந்த பேய் இருந்தால் அதே மாதிரி படம் ஒன்று வரைஞ்சிருக்கோம். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாப்புல, அதிர்ச்சி ஆகிடுவாப்புல நம்ம சிந்தியா. அதில் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாப்புல, வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாப்புல. அதாவது யாரை பார்க்க வரா அப்படின்னா, அந்த ஒரு பாட்டியம்மான்னு வச்சுக்கோமே. அந்த பாட்டியம்மா அவங்க பேர் வந்து அகத்தா. அவங்கள வந்து நம்ம பாட்டியம்மானே கூப்பிடுவோம். அவங்க பாட்டியம்மா அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதோட இங்கே வர்றாப்புல ஆண்டின்னு வச்சுக்கோமே. அந்த ஆண்டி வீட்டு தான் வர்றாங்க. வந்து பார்த்தினா இவள் பேசுகிறா, என்ன நீ இங்கே பண்ணு. அதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. யாருக்கு ஒன்றா சிந்தியாவுக்கு ஃபோன் வருது. ஒரு கேஸ் வந்திருக்குது, அந்த கேஸ் விஷயமா நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இல்லை சார், அந்த மாதிரி கேஸெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுலாம் இல்லையேன்னு, நீங்கள் வந்து விசாரிச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அவனுடைய ஆள் மனசில் போய், அப்போ இவளுக்கு வந்து அந்த பொண்ணு பக்கத்தில் அந்த உருவத்தை அதே நினச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு மறுபடியும் அந்த நினச்சி பார்த்துட்டே இருப்பாள். அந்த ரேலி பண்ணி பக்கத்தில் அந்த பேய் இருந்துச்சு, நல்லா கருத்தாக போய் கருவும் பேய். அதை பார்த்தோன்னா இவன் மனசு பூரா ஃபீலிங்கெலாம் அதுவே இருந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அந்த புக்கை மூடி வச்சிடுறா. மூடி வச்சுன்னா இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஜோர்டன் இருக்காள். அவன் என்ன பண்ணுவான், அந்த ஒரு சின்ன அந்த பொண்ணு வந்தால் ஹெல்ப் கேட்ட ரேலி அவங்க வீட்டுக்கு வராப்புல. வீட்டில் வந்துட்டு வெளியே இருந்து பார்க்குறா. உள்ளே வந்து கதவு தட்டி பார்க்க போகும்போது யார் இல்லை. பெற்றுக்குள்ளே அந்த வில்லங்காரன் வந்துடுவான். வில்லன் தானே அவன் ரியாலி வந்துடுவான். வந்துட்டு என்னம்மா பண்ணுறீங்கன்னு. இல்லை அங்கிள், எங்கள் பொண்ணு வந்து பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னீங்களா. அவன்லாம் இல்லைம்மா, ஏன் நீங்கள் வந்த. இல்லை நான் சும்மா பார்த்துட்டு உடனே போயிடுவேன், இந்த வீட்டெலாம் வரக்கூடாது, நீ பாட்டு வந்த வழியை பார்த்தே போயிடு அப்படின்னு அமுச்சு விட்ருவாப்புல. ஆனால் இவளுக்கு அப்போ கூட போகிறதுக்கு மனசு இல்லை. ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுமேன்னு பார்த்தா அது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அதுக்குள்ளே பார்க்குறா. அங்கே உள்ளே பார்த்தோன்னே அதுக்குள்ளே வந்து யாரையும் அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி தெரியல. யார் தான் பொண்ணு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அங்கே அந்த ரியாலி போயிட்டே இருக்கிற. அதை பார்க்குறாப்புல. அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான், பார்த்தோன்னே சரி எல்லாம் அடைச்சி வச்சுருக்கான். ஏன்னா அந்த ரெண்டில் தான் ஃபுல்லாக அமுச்சு வச்சுருக்கிறான். பார்த்துட்டு எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு நைஸாக அந்த வீட்டுக்குள்ளேயே வர்றாப்புல. உள்ளே வந்துட்டு பார்க்கும்போது அங்கே நிறைய பார்த்தா ஸ்க்ரூ ட்ரைவரு, பெத்து கத்தி, கோடாலி, இது எல்லாமே இருக்குது. அதில் பார்த்துட்டு மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளேயே உள்ளே போகலாப்புல. ஜோர்டானு என்ன தான் பண்ண போகிறான்னு இவளுக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே போகிறான். அப்படியே மெதுவாக வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை திறந்து பார்ப்போம். அந்த டோருக்குள்ளேருந்து மெதுவாக பார்க்குறா. சரி, அந்த டோருக்குள்ளே முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து அங்கே ஒரு துணியாக இருக்கும். கதவே காணும். அதுக்கப்புறம் அந்த ஷர்ட் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்க போகும்போது அதுக்குள்ளே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்குள்ளே ஒரு பூட்டு ஒன்று போட்டிருக்கும். ஆனால் அந்த பூட்டுக்கு சாவி இல்லை. அப்போ யோசனை பண்ணுறாரு, இது எப்படி திறக்கிறது, இது எப்படி இதுக்குள்ளே ஏதோ இருக்குது சம்திங் அப்படின்னு என்ன பண்ணுறா நினச்சிக்கிட்டு அவளை ஃபீல் பண்ணிவிட்டு அப்போ அப்படி வேகமாக ஓடி வரா. ஏன்னா அந்த இடத்துல வரும்போது பார்த்தாலே நம்ம கத்தி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருந்ததில்ல. அந்த டேபிளுக்கு தான் வந்து என்ன பண்ணுறா, அங்கே உள்ள சில ஐட்டங்களை எடுத்துகிட்டு அந்த டோரை வந்து நேராக திரட்டுறா. அந்த தாழ்பால்லாம் ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு நம்ம இது வழியாக உள்ளே போனாங்கன்னா ஈஸியாக நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு அண்டர் கிரவுண்டு ஒரு படிக்கட்டு இறங்குது. அதில் தன்னை மொபைல் வெளிச்ச லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அதுலேருந்து மெதுவாக பார்க்குறா. பயங்கரமான இருட்டாக இருக்காது. இருந்தாலும் லைட்டை அடிச்சுட்டு மெதுவாக நிறைய படி இருக்குது. அந்த படியில் நம்ம மெதுவாக இறங்கி வருவோம் அப்படின்னு நாங்கள் மெதுவாக வர்றா. ஸ்டெப்பு பயம் வேறு அவளுக்கு அள்ளு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பார்க்க அந்த பொண்ணை எப்படியா நம்ம காப்பாற்றலாமே அப்படின்ற ஃபீல் அவருக்கு. அப்படியே மெதுவாக ஸ்டெப் வச்சு கீழே இறங்கி வர்றா. பார்த்தா அதை பார்க்க நமக்கே பயமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி வரா. தூரத்தில் அங்கேருந்து பார்க்குறா. கிட்ட நெருங்கி வரா. பார்த்தோன்னா அந்த கதவை திறந்து ஒரு பொண்ணு அங்கேருந்து எட்டி பார்க்குறது. யாருன்னா வந்து ரியாலி தான் எட்டி பார்க்குறா. சின்ன பொண்ணு எட்டி பார்த்தோன்னே வேலை பார்த்து அவள் தான் அங்கேருந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த வில்லனுக்கு நான் ரெண்டல் ஒரே அடி அடிச்சிருவான். அடிச்சிட இவன் என்ன பண்ணா, பொண்ணை காணாமன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாட்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. ஆண்டி சொல்கிறாப்புல, வந்துட்டு அவள் அப்போ தான் சீக்கிரமாக போயிட்டாளே அப்படின்ட்டு. அப்போ இந்த ஃபோனை அடிக்கிற ஃபோன் எடுத்தோடனே அந்த வில்லன் தான் வந்து அந்த ஃபோனை கட் பண்ணுறாப்புல. ரெண்டல் கட் பண்ணிடுறான். அடுத்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல, நம்ம ஆண்டி உன் பொண்ணு வந்தால் என்னை பார்த்துட்டு முதலே போயிட்டா அப்படின்ட்டு. காணுமே அப்படின்னு. சரி சீக்கிரம் கிளம்பி நம்ம போய் தேடுவோன்னு அவங்களையும் வர சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா இங்கே அவ்வளோதான் நம்ம வில்லன் இருக்கால. பக்கத்தில் ஒரு பாடி ஒன்று இருக்கும். அதாவது இன்னொரு பொண்ணை அடித்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பான் உள்ளது. அது இருந்து ரெண்டல் வந்து நீ என்ன நினச்சிட, எதுக்கு இங்கே வந்த, நான் தான் உன்னை வரக்கூடாது இங்கே சொல்லியிருந்தேனா இல்லையா, உங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு இனிமேல் இந்த ஃபோனு இங்கே வரவே கூடாது, அப்போ உன்னையும் சேர்த்து நான் கட்டி வச்சு நான் சொல்லி அது மீறி நீங்கள் வந்துட்டேன். அப்பா ஏன்ப்பா அந்த பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சுட்டுருக்கீங்கன்னு பார்த்தா பின்னாடி அந்த பேய் வந்து கருவும் உருவம் வந்து நிற்கும். அவள் கையை தொட்ட உடனே அங்கே பாருங்க மேலே பாருங்கள் அந்த பொண்ணு மேலே பொண்ணை தொட சொல்கிறான். போய் அவளை நீ தொடுன்னு. ஏன்னா அந்த பேய் மகட்டேருந்து இவகிட்ட ஸ்பான்சர் ஆகிறதுக்காக மாற்றுறதுக்காக அவள் தொட்டனை அப்படியே
கத்துவாப்புல ஜோர்டன் அலறி அடிப்பாப்புல. அவள் கையெல்லாம் புண்ணு ஆகிடும், அப்படியே வெந்து போது தீயில வெந்த போன மாதிரி. அதுக்குள்ளே தட்டி விட்டு என்ன பண்ணுறாப்புல, வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு. இவனை சொல்கிறா, என்னை மன்னிச்சிட்டு எங்கள் அப்பானால தான் இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு. அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு தான், அந்த அப்பங்காரன் தான் வந்து சைக்கோ, சரியான அவன் தான் எல்லாம் பண்ணுறது. அம்மா வந்து எப்படி யோசனை பண்ணுறாங்க, பொண்ணு எங்கே போயிருப்பா என்ன போயிருப்பான்னு. அப்போ இவளுக்கு அடிமனசில் வந்து ஏதோ அவளுக்கு தோணுது. நேராக வீட்டில் வந்துட்டு ஆண்டியை கூட்டிகிட்டு வா, நம்ம காரில் போய் தேடும், நம்ம பொண்ணு அவளை தேடி தான் போயிருப்பான்னு அவங்க மனசுக்குள்ள ஃபீல் அவளுக்கு சொல்லுது. 2 பேரும் தேட வந்து இந்த 2ஆம் வீட்டுக்கு தான் வர்றாங்க. இவன் ஃபோனெல்லாம் போட்டு நொறுக்கி போடுறான், அவளுடைய ஃபோனை நொறுக்கி போட்டு, அப்போ வா காரில் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சாமானில் ஏதோ லோட் பண்ணுறான். லோட் பண்ணிட்டு போது பொண்ணை சொல்கிறாப்புல, நீ போய் அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு. அப்போ அங்கே ஒரு கட்டர் ஒன்று இருக்குமோ அதை பார்த்துருவாப்புல. கட்டரை பார்த்துட்ட உடனே அங்கே என்ன பண்ணுவாப்புல, ரியாலி நைஸாக அந்த கட்டரை அவனை அப்பனுக்கு தெரியாமல் எடுத்துருவா. எடுத்து வச்சுட்டு, கொஞ்ச நேரம் இருங்கப்பா, நான் ஒரு மறந்து வச்சுட்டு ஒரு சாமான் போயிட்டு வந்துடுறேன்னு நேராக உள்ளுக்குள்ள வரா. உள்ளுக்கிட்ட நம்ம ஜோர்டன்கிட்ட பார்த்து சொல்லுவேன், இங்கே பாரு, நீ தெரியாமல் வந்துட்ட, எனக்கு உன்னை காப்பாற்றுற டைமிங் இல்லை, நானும் எங்கள் அப்பாவும் வெளியே போகிறோம், ப்ளீஸ் நீ இந்த கத்திரி இதை வச்சு கட் பண்ணி நீ எப்படியாவது இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க நாங்கள் வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவள் டக்குன்னு அங்கேருந்து போயிடுவா. அங்கேருந்து போய்ட்டு நீ இவ்வளோ என்ன பண்ணுவோம், அதை எடுத்து ரொம்ப கட் பண்ணது ஒயரில் கட் பண்ணி வச்சுருப்பான். அந்த கட்டரை கரெக்டாக வச்சு கட் பண்ணும்போதுன்னா அது தவறி கீழே விழுந்துடும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ இழுத்து பிடிச்சி அறுத்து காலையும் ஊற்றுருவா. எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு இல்லை ஒருத்தி இருக்கால அவளையும் வந்து எல்லாம் அவுக்குறா. அவளால் நடக்க கூட முடியல பாவம். அந்த பொண்ணை எவ்வளோ நாளாக கட்டி போட்டு வச்சுருக்கானு தெரியல அவங்க அப்போ. அதெல்லாம் முடிச்சுட்டு வா, நாங்கள் சொல்லி நடக்க முடியல, நீ சரி நீ கொஞ்ச நாள் இங்கே இரு, நான் வெளியே போய் யாராவது கூட்டிகிட்டு வந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னா அந்த பொண்ணை அங்கேயே போட்டுட்டு நம்ம ஜோர்டன் மட்டும் வேகமாக ஓடுறா. அதுக்குள்ளே வந்துடுறாப்புல ரண்டல் வந்து என்ன பண்ணுறா, இங்கேருந்து ஓடவை பார்க்குற, துப்பாக்கி வச்சு நான் சுட்டுருவேன்னா அப்பாவை குறுக்க வந்துடுவா பொண்ணுக்காரி. அப்பா ஏன்பா வேணாம் விடுங்கப்பா, அவன் நம்ம அம்மாவை காப்பாற்றிடுவாப்பா விடுங்கப்பான்னு அங்கே பிடிச்சோன்னா அவள் வந்து அந்த கூட வந்து அந்த பொண்ணு போய் அவள் மேலே விழுந்துன்னா அந்த துப்பாக்கி கொண்டு தான் பொண்ணு மேலே பாஞ்சிடுது. அவ்வளோதான், அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்க பொண்ணு அங்கே இறந்து போயிடுது. இறந்து போனோடனே யார் ரியாலி இறந்து போயிடுறா. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தால் அவகிட்ட இருந்த அந்த பேய் என்ன பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோயின் இருக்காளே ஜோர்டன் மேலே அப்படியே அந்த கரும் உருவம் பார்க்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுவா, அவளுக்கே தெரியல ஏதோ உலகம் மூஞ்செல்லாம் பிடிச்சி அப்படியே இவளுடைய பேய் அவள் அந்த உலகத்தில் போய் அந்த பேய் இருந்து அவளுடைய உடம்புக்குள்ளே போயிடுது, இவள்கிட்ட இருந்து அவள்கிட்ட போயிடுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதுக்குள்ளே அந்த பொண்ணை அங்கேயே படுக்க வச்சுட்டு அவன் அடிக்க வரான். அவனை வந்து என்ன பண்ண தட்டி விட்டு அந்த வில்லனை அங்கேருந்து ரோட்டில் வேகமாக ஓடி வருவான். ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தான் வழியில் எங்களை தேடி வந்துட்டு இருக்காங்களே, அதோட கட்டி பிடிச்சி அம்மாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி ஓடுறா, கிட்ட போகிறா. கிட்ட போயிட்டு அம்மா வந்துட்டு இருக்க எம்னு பயங்கரமாக அழுதம்மா, அந்த பேயினை பயங்கரமாக பிடிச்சிருச்சுன்னு அவங்கக்கிட்ட கட்டி பிடிச்சி அழுகணுது. நான் அப்போவே சொன்னேன் இல்லை நீங்கள் வராதே இங்கே வராதுன்ட்டு. அதோட வீட்டுக்கு வந்தோன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க, வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி என் பொண்ணை வந்து அந்த 2 நாள் தான் கடத்திட்டு போய் வச்சுருந்தான், நீங்கள் அவனை பிடிச்சி இது பண்ணுன்ட்டு. போலீஸ் இது பண்ணோன்னா போலீஸ் வந்து மகளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அவன் என்ன பண்ணான், அவனை ஏதாவது பண்ணான்ட்டு. இந்த இடத்துல ஹல்லு விடும் பாருங்க. அதெல்லாம் நான் சொல்ல வாய் எடுக்க போகும்போது அந்த பேய் வந்து பயமுறுத்துங்க பாருங்கள் ஜோர்டானை. அப்படியே அலறி அடிச்சிருவான். நமக்கெல்லாம் ஒரு செகண்ட் படமாக பார்க்க இது போயிடும். அப்படியே போய் செவத்தில் போய் முட்டி அப்படியே அலறுவா. போலீஸ்காரன் பயந்துருவான், ஏமா அலற, நாங்கள் ஒன்றும் பண்ணல, ஏன் நீ கத்துறேன்னு. போலீஸ்காரங்க பக்கத்தில் பேய் இருக்குது சார், பேய் இருக்குன்னு சொன்னால் போலீஸ்காரங்க எனக்கு பக்கத்தில் பேய் ஒன்றுமே தெரியல, 2 பேரும் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை உள்ள அம்மாட்ட போகணுன்னு சொன்ன உடனே அம்மாக்கிட்ட இவன் கூட்டிகிட்டு வரான். கூட்டிட்டு உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப பயந்து போயிருக்காப்புல, நீங்கள் தான் அவளுக்கு வந்து நீங்கள் காப்பாற்றணும் எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் வீட்டில் வந்து சொல்கிறாப்புல பொண்ணு அம்மாக்கிட்ட, அம்மா அந்த பேயை நானே பார்த்தம்மா, என் உடம்புல அந்த பேய் இருக்குன்ட்டு, ஆனால் அவள் தெரப்பி மட்டும் பண்ண மாட்டாள். அப்போ ஆண்டிகிட்ட சொல்கிறேன், நான் தெரப்பி பண்ண அவள் சின்ன வயசில் நடந்த சம்பவத்தில் அவன் நினச்சி பாப்பாலாம் பண்ண மாட்டேன்னு. ஆனால் ஆண்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கண்டிப்பாக பண்ணு, அப்போ தான் உன் மக சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு உனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, நான் பண்ண போகும்போது நாங்கள் எந்த எல்லைக்கால் போயிடுவோம், ரொம்ப டேஞ்சரான என் கன்னத்தில் பல்லாருன்னு அடிக்கணுன்ட்டு. சரின்னு ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவள் கத்தனை தான் மகளோடைய நெத்தியில் கையை வச்சு அந்த அவளுடைய உலகத்துக்கு போக ஆரம்பிக்கும் போது எங்கள் ஃப்ளாஷ்பேக்கு மெதுவாக பின்னாடி போகுது. அந்த இருண்ட உலகத்துக்கு போகிறாப்புல நம்ம சிந்தியா. அங்கே போனால் நல்ல இருட்டாக இருக்குது. அந்த ஊருக்கு முன்னே அங்கே ஒரு சின்ன மணி எக்ஸ்சேஞ்சு மாதிரி இருக்குது. அதெல்லாம் கடந்து அது இன்னும் போயிட்டுருக்கும்போது அவங்க பழைய வீடு அங்கே பார்க்குறாங்க. அந்த பழைய வீட்டில் போகும்போது வாசலில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஒரு குட்டி பொண்ணாக ஜோர்டன் தான் உட்காந்துக்கிறா. அந்த வெளியே பார்த்துன்னு, ஏமா நீங்கள் உட்காந்துருக்குற, இல்லைம்மா நான் சும்மா தான் உட்காந்துரு, அங்கே ஒருத்தன் போகிறான், என்னை வந்து பாட்டில் தூக்கி அடிக்கிறான், அவனை பார்த்து பயந்துட்டு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் மாமனே, நீ அதெல்லாம் பயப்படாதம்மா, வா நான் அம்மா ஒன்று நான் கூட்டிகிட்டு போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ மெதுவாக வந்து சிந்தியா உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். உள்ளே கூட்டின்னு எதுக்கு நீ அழுவே கூடாது, தைரியமாக இருக்குன்னு. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குடும்ப ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது. அங்கே வந்தோடனே நீ படிக்கட்டுருக்கும், அதில் பார்த்தா நிறைய முள்வேலியாக உயராக இருக்கும். அதுக்குள்ளே மேலே ஏற முடியாது, பாலடைஞ்சு போயிருக்கோம். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு உருவம், பேய் உருவம் வந்து நம்ம சிந்தியோட கையை பிடிச்சி அவள் கை வந்து பொசுங்குது. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வரவே கூடாது. அப்போ நிஜ உலகத்தில் அவள் கை வெந்து போகுது. இது அந்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பாட்டியம்மா பார்த்து, ஆண்டி பார்த்து, ஏய் சந்தியா என்ன பண்ணுற விடு விடு விடுன்னா கன்னத்தில் பலார்னு ஒரு அடி அடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணா, நல்லா ஓங்கி அடிப்பா, ஒரு அடி 1.5 டன் வெயிட்டில். அதோட அந்த பேய் கையை விட்ட உடனே நல்ல வேலை நீ என்னை அடித்து இது பண்ணிட்ட அப்படின்னு. அதோட பொண்ணு வந்து தூங்குற. அப்போ சொல்கிறவளோ உன் பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை தான், இனிமேலாவது உன் பொண்ணை நீ இது பண்ண, சரி நான் பார்த்துக்க, நான் போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்து வரேன்னு சொல்லிவிட்டு நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு யார் நம்ம ஏற்கனவே வைத்தியம் பார்த்தா லாரி அவன்கிட்ட ஹாஸ்டலுக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 நாங்கள் ஒய்ஃபு வந்து இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்களே, அவங்களோட கேஸ் ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அவனை சொல்கிறான், ஹாஸ்பிட்டல் அது யாருமே கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் அது டாக்டர் பேர் தரேன், நீ டொனால்டு டாக்டரு, அந்த டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த டாக்டர் வந்து உனக்கு எல்லாம் சொல்லுவார். அப்போ காட்டுற இவ தான் வந்து ரொனால்டு டாக்டரு. அங்கே போயிருக்கும்போது அப்போ சொல்லுவார், நான் வேணா சொல்கிறேன் எங்கள் வேலை, அந்த பேஷண்ட்டை அந்த அம்மா வந்தாங்க தான், அந்த டீலோட அம்மா ரொம்ப முடியாமல் வந்தாங்க. முடியாமல் வரும்போது ஒவ்வொரு மாதமும் போகிறோன்னா அவங்களுடைய ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சு, கண் ஒரு மாதிரியாக போச்சு, உடம்பு ஒரு மாதிரியாக போயிடுச்சு. அப்போ என் கையை பிடிச்சிட்டு என்னை நல்லா பாருங்கள் டாக்டர், என் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி என் கையை பிடிச்சாங்க. அந்த கையை பிடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் உள்ளே போய் ஏதோ பாசார மாதிரி இருந்து நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அப்படி என் பிடிச்ச கையில் பாரு என் கையெல்லாம் வெந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் அப்போ அவங்கக்கிட்ட இருந்த பேய் அடிக்கடி எனக்கே இதுனா, எப்போ பார்த்தாலும் அவங்க பொண்ணு பக்கத்துலேயே இருக்கும் அந்த ரியாலி, அதை பிடிச்சோன்னா அந்த பேய் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ உனக்கு வந்துடுச்சு, உங்கள் பொண்ணுக்கு நீ தான் உன் பொண்ணை காப்பாற்றணுன்ட்டு. அதோடு என்ன பண்ணாங்க, இந்த இன்னும் வந்து உள் மனசில் மறுபடியும் கனவு கிடப்போது தான் பொண்ணு, சரி இந்த ஏணி கட்டி மேலே ஏறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய வேராக இருக்கும், குட்டியாக இருக்க போகும்போது மேலே ஏறி போகும்போதுனா அங்கே வா எனக்கு ஃபீட் பண்ணு, உணவு தா, சாப்பாடு தான்னு அந்த பேய் மேலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இது எப்படி நான் கொடுக்கலன்னா உனக்கு வந்து நான் இதுவாக்கிடுவேன், டக்குன்னு தூக்கத்தை எழும்பிடுறாப்புல பொண்ணு. எல்லாமே ஜோர்டன் பண்ணுறது கனவு. இது கனவு முடிஞ்சிட்டோன்னே இங்கே எல்லாம் பாட்டியம்மா நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அது அம்மாக்காரிக்கு தான் அங்கே விசாரிக்க போயிருக்கிறாங்களே அது போலீஸ் ஸ்டேஷனில். அதோட இங்கே ரூமுக்கு வராங்க, வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க, இருக்கிற அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்குறான், அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெய்ஸாருக்கு போகும்போது அவள் வந்து வில்லன் வந்துடுவான். யார், நம்ம ரேண்டல் வந்து அப்படியே ரியாவில் ஜோர்டன் அப்படியே கையை பிடிச்சி கட்டி போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க, இந்த கடத்திட்டு போயிடுறான். இது அந்த கிளவி இருப்பாவில் பாட்டியம்மா, அவளையும் அடித்து போட்டுறான். அடித்து போட்டுனா பாட்டியம்மா மயக்கமாக இருக்காங்க. அதில் வெளியே போயிட்டு வந்தார் நம்ம சந்தியா வந்து பார்க்குறாப்புல, எழுந்துங்க ஆண்டி, என்ன ஆச்சுன்னு. எங்கே அவன் வந்தான், அந்த வில்லன் வந்துட்டு என்னையை அடித்து போட்டுட்டு உன் மகளை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு உடனே ஒரு போலீஸுக்கு கால் பண்ணுறாப்புல. போலீஸ் கால் பண்ணிட்டு எப்படியாவது என் மகளை கண்டுபிடிங்க ப்ளீஸ் போலீஸ்னு. அப்போ போலீஸ் எல்லாம் வலை போட்டு தேடுறாங்க, எங்கே தேடியுமே கிடைக்கல. எங்கெல்லாம் சந்தேகம் பூரா வந்து அந்த ரெண்டல் தான் என் கடத்திட்டு போயிட்டானு. இந்த ரெண்டல் என்ன பண்ணுவான், அங்கேருந்து நேராக அவளை கடத்திக்கிட்டு வண்டியில் ஏற்றுறான். வண்டியில் ஏற்றி நேராக பார்க்கமான சவப்பெட்டிகளை போட்டு ஒரு இடத்துல கொண்டு வரான். ஏற்றிட்டு வந்துட்டு ஒரு பெட்டிகளை வச்சுட்டு சரி ஒன்று வச்சு நம்ம இங்கேயே வச்சு போயிடுச்சு. நான் கையெல்லாம் கட்டி உள்ளே போடுறேன், கதவை தட்டுறான், விடமாட்டேங்க பாரு, நீ இனிமேல் நீ செத்து போய் வெளியே வரக்கூடாதுன்னா அந்த டார்ச் லைட் ஆகிடும், உள்ளே ஓடி போயிடும். அந்த டார்ச் லைட்டு அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கடைசியில் இவளை போட்டு எல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடுறான். மூட்டேன்னா இதோட அவன் நினைக்கிறான் நம்ம பொண்ணோட இந்த பொண்ணும் செத்து போயிடணும் அப்படின்னு உயிரோடு வச்சு அவர் புதைக்கிறாரு. புதைச்சிட்டு மேலே மண்ணெல்லாம் அள்ளி போடுறாப்புல ரெண்டல். அள்ளி போட்டு யார் உயிரோடு வச்சு வச்சுட்டு செவலை மண்டை போட்டு மூடிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். இவன் போலீஸில் வந்து சொல்கிறாப்புல என் மகளை காணமே அப்படின்ட்டு. அங்கே போய் கொள்ளிருக்கும் போது போலீஸ்காரன் சொல்ல இன்னும் அந்த ரேண்டல் தான் கொண்டு போயிறேன்னு இவன் 100% சொல்ல போகும்போது அங்கே தான் ஒரு ஷாக்கு. அப்போ பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிற டாக்டர் இது அந்த இன்ஸ்பெக்டரு இப்போ தான் யாரோ ஒருத்தனை பிடிச்சிதாங்கன்னு சொன்னால் அந்த ரேண்டலே வந்து கைது பண்ணி வாலண்டரியாக அவனை பிடிச்சி உள்ளே கொண்டு வரான். ஆனால் நம்ப மாட்டாப்புல சிந்தியா, இவன் ஏதோ கோல்மால் பண்ணிட்டான், என் பொண்ணை ஏதோ பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சரண்டராக இருக்கான், ப்ளீஸ் என்கிட்ட அவனுக்கு இங்கே இந்த பொண்ணு பாவம் சீட்டை கட் பண்ணால் அந்த பேய் உள்ளே போட்டு நம்மளை அந்த சிந்தியாவை போட்டுட்டு ஜோர்டனை அப்படியே மிரட்டிகிட்டு இருக்கு. அந்த கீழே சவப்பெட்டிகளில் அந்த பேயும் வந்திருக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே கொடுத்து அவள் போட்டு அலறி அடிச்சிட்ருக்கா. கொல்லெல்லாம் நடங்கி போயிடும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து அவளை விசாரிக்கிறாள். அவன் சொல்கிறான் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறான், அவன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிடுது. அப்போ என்ன பண்ணலாம், பாவம் பார்த்துட்டு இந்த இன்ஸ்பெக்டரு நீ போய் அவங்ககிட்ட விசாரியும் பொண்ணு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்ல மாட்டான். அந்த ஜோர்டன் அவன் தலையில் கையை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் கொண்டு அவனுடைய
உள்ளுலகத்துக்கே போய் அப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாப்புல அவன் பொண்டாட்டி அவன் மகன் இருக்கிறது. அப்போ இல்லை இன்னும் ஆழமாக போ, இன்னும் ஆழமாக போ அப்படின்னு மனசு இன்னும் ஆழமாக போன தான் பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சு கட்டி போட்டுட்டு அந்த காலையில் இது பண்ணோம்ல அந்த சீனுக்கு வந்துடுவாப்புல. அங்கே வந்துன்னா அப்போ இன்னும் ஆள் மனசுக்குள்ளே போனால் தானே இவன் எங்கே போயிருக்கலான்னு கண்டுபிடிக்க முன்னே இன்னும் ஆள் அப்படியே போயிட்டே இருப்பான். அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ நான் பொண்ணை எல்லாம் கடத்தி என்ன பண்ணோம், ட்ரக்கில் ஏற்றிட்டு நேராக வந்து வீட்டில் வந்து பிடிக்கிற அட்டாக் பண்ணலாம், அட்டாக் பண்ணி ட்ரக்கில் ஏற்றுவான். ட்ரக்கில் ஏற்றிட்டு அப்போ கூட சொல்லுவான், சிந்தியா இது நீ பார்க்காத, இங்கே வராத, நீ போயிடுன்னு அப்போ சொல்லுவான். ஆனால் அப்போ கூட விட மாட்டாப்புல நம்ம கதை. நான் இன்னும் உள்ளே போன்னு பார்த்தா கடைசியில் அந்த இடத்துல போச்சானா அதெல்லாம் கண்டுபிடிச்சின்னு டக்குன்னு கையில் எடுத்துடுறா. அவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே சொல்கிறான், போயிடு இல்லைன்னா சாக்கடிச்சிருவேன்னு. இங்கே பாரு உன் மகளை நீ காப்பாற்றாத எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லுவான். அதெல்லாம் கேட்காம போலீஸ் வர என்ன சந்தியா போகிறீங்கன்னு அதில் ரூமை லாக் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒன்றுமே பதில் சொன்னால் போலீஸ்காரன் சொல்லுவாப்புல, இந்த பொண்ணை அப்படி ஃபாலோ பண்ணிட்டே போயின்னு. இங்கே தனியாக வந்தால் எதோ இதுன்னு வெளியே சவல் 2 இருக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆண்டியும் கூட்டிகிட்டு வா என் கூட வா, என் பொண்ணு கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு. இங்கே பார்த்தா இங்கே சவப்பட்டிக்கல இந்த பேய் வந்து அல்லல் படுத்திகிட்டு இருக்கு. நம்ம ஜோர்டானை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அல்ல அடிச்சிட்டு இருப்பா. போலீஸ் பக்கம் ஒரு வேளை படம் வந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் அம்மாவும் ஆண்டியும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவள் சொல்கிறா கண்டுபிடிச்சிட்டாங்க இடத்த, இங்கே தான் இருக்கேன் என் பொண்ணு அடிக்கலன்ட்டு. அப்போ சவலை தோன்றேன்னு 2 பேரும் ஆள் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிச்சுட்டு போலீஸ்காரன் வந்துட்டாங்க. அதை டைவெர்ட் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க அவங்க. அது வந்து நான் கல்லாம் அள்ளி விட்டு போய் அப்படி எட்டி பார்க்குது அந்த பேய். பார்த்தோன்னே நம்ம சிந்தியாவும் அப்படியே இது பண்ணி போய்டோல. அப்போ எழுந்திருமான்னு, ஏன்னா இவ்வளோ தான் தெரியுமில்ல பேய் உள்ளே இருக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, பாட்டியம்மா நீ வெளியே இருந்து பார்த்துக்க, என் மகன் எங்கே இருக்கான்னு ஆள் மனசுக்கெல்லாம் போகிறேன், போலீஸ்காரன் வந்து நான் டைவெர்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப டைம் வேணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில் கையை வச்சு என்ன பண்ணுறாப்புல, அப்போ ஆள் மனசுக்குள்ளே உள்ளே போகிறாப்புல. அப்போ மனசுக்கு எந்த இடத்துல இப்போ இருக்காப்புல, ஏன்னா அப்போ அந்த உலகத்துக்கு போனால் தான் மகளை காப்பாற்ற முடியும். அப்போ அந்த உலகத்துக்கு உலகத்துக்கு வந்துட்டோடனே எந்த உலகத்துக்கு போகிறாப்புல, அந்த பழைய இருண்ட உலகத்துக்கு போயிட்டு அம்மா போகிறாப்புல. அங்கே போகும்போது ஏன்னா அப்போ தான் மறுபடியும் அவங்க வீட்டை காட்டுறாங்க. வாசலுக்கும் இந்த முறை பெரிய பொண்ணாக காட்டுறாப்புல. பெரிய பொண்ணாக காட்டணும். அதுக்குள்ளே இந்த சீனை கட் பண்ணணும். இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிட்டு வருவாங்க. என்னம்மா பண்ணிட்டுருக்குற, சார் நான் சிந்தியா இந்த பக்கம் தான் சார் போயிட்டா, நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு இங்கே ஹீரோனியை காட்டுறாங்க. இங்கே சிந்தியா மேலே போகிறான். தன்னுடைய மகளுடைய மனசை எல்லாமே அந்த கிளியர் படுறதுனால அப்படியே இந்த முள்வேலியாக இருக்குமா அந்த படிக்கட்டில் ஏறிட்டு இன்றைக்கி தான் நல்ல நிம்மதியாக அழகாக பொறுமையாக ஏறி மேலே போகிறா. அப்போ தான் பொண்ணு மனசுக்குள்ளே கிளியர் ஆகணுன்றதுனால நினச்சிட்டு அம்மா எப்படியாவது மகளை காப்பாற்றினுமேன்னு நினச்சிட்டு மெதுவாக ஏறி போகிறா. அப்பப்போ சீனை கட் பண்ணி நமக்கு எதை கட்டுறாங்க, உண்மையை சொல்லுவோம் எங்கே போயிருக்காங்கன்னு. இந்த பக்கம் தான் சார் போனாங்க அப்படின்ட்டு மேலே வந்து பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பார், தூக்கில் தொங்கிட்டு இருப்பா. அதை பார்க்குறாப்புல மகளும் அப்பா வந்து தூக்கில் தொங்கி இறந்து போயிட்டார். இதை பார்க்குறதுக்கு தான் அவள் பயந்து இவ்வளோ காலமாக இருந்தது. அப்போ பார்த்தா கொடூரமான ஒரு உருவம் வந்து அங்கே நிற்கும். சந்தியா நீ எதுக்கு இங்கே வந்த, எனக்கு பசி எடுக்குது, அப்போது நீ என்னை எடுத்துகிட்டு என் பொண்ணை விட்டுன்னு சொல்லுவாப்புல. அப்படியே அந்த பேய் அப்படியே சிந்தியா கையை பிடிச்சி மேலே தூக்கும். அப்போ சிந்தியா என்ன பண்ணுவா, அப்படியே கையை எடுத்து அந்த பேயுடைய உலகத்துக்கே நம்ம போயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பேய் நேத்திலேயே கையை வச்சு அந்த உலகத்துக்கு போய் அப்போ இந்த பேய் எதனால் நம்ம மகளோட இருக்குன்னு அந்த உலகத்துக்கு போக ட்ரை பண்ணுறதுக்காக அந்த பேயோட உலகத்துக்கே அவன் மேலே போயிடறான். அப்போ பொண்ணு என்ன பண்ணுவான், மேலே பெருசாக வந்து பார்க்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினி சிந்தியா என்ன பண்ணுறா, பேயோட உலகத்துக்கு அங்கே போயிடுவா. அங்கே போனால் பெரிய ஒரு முரட்டு பேய் அங்கே உட்காந்துருக்கு. பார்க்க நமக்கு அள்ளு விடுது. அந்த பேய்கிட்ட போயிட்டு கேட்குறா, நீ எதுக்கு இன்னும் என்னுடைய மகக்கிட்ட வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்? இல்லை எனக்கு பசி, அதனால் நான் எல்லாரையும் அழிச்சியே நான் தீருவேன்னு. வேண்டாம், என் மகளை விட்டும் போயிடு, நீ உனக்கு என்ன வேணுமோ அது நீ என்ன எடுத்துக்கண்டு. அதுக்குள்ளே மகன் அப்படிங்க காட்டுறான். ஃப்ளாஷ்பேக்கில் மேலே ஏறி பார்த்தோன்னே அவங்க அப்பா வந்து தூக்கில் தொங்குறது அப்போ தான் பார்த்துட்டாளா. இதுக்கு தானே உலக அது மேலே வந்து என்ன பண்ணுறான், அந்த கயிறு அந்த கயிற்று இறக்கி அப்பாவுடைய பாடி வந்து என்ன பண்ணுறான் அப்படியே கீழே இறக்கிட்டு அப்போ அவன் சின்ன வயசில் அந்த ஏற்பட்ட அந்த காயம் என்ன பண்ணுறது, அவன் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடுது. அந்த எவ்வளோ அழுகணுமோ அந்த அளவுக்கு எல்லாமே அழுதுட்டு இங்கே பார்த்தா இந்த பேய் சொல்லுது, இங்கே பார் உன் மகளையும் உன்னையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் நம்ம சிந்தியா கையில் ஒரு கத்தி வச்சுட்டு இங்கே வந்தேன். அந்த பொண்ணு அந்த வேரெல்லாம் வந்து இந்த போலீஸ்காரன் வந்து கீழே டிஸ்டர்ப் பண்ணால் வேரெல்லாம் 4 பக்கமும் கையை கட்டிடுவாங்க. கட்டின அந்த போலீஸ்காரன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான். கூப்பிட்ட உடனே ஒரு செகண்ட் என்ன பண்ணுவாப்புல, திரும்ப மாட்டா. அவள் போலீஸ்கார் புரிஞ்சுக்கிறாராக ஏதோ தெரப்பி பண்ணிட்டு இருக்கான்னு மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்போ நம்ம டைவெர்ட் பண்ணுவோம் எல்லா போலீஸும் நீங்களாம் அந்த பக்கம் போயிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். சீக்கிரம் முடிச்சிட்டு சந்தியா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்ட்டு. அப்போ கண்டினியூ பண்ணுவாப்போ. கண்டினியூ பண்ண போகும்போது இங்கே அப்போ போலீஸ்கார் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த போலீஸ் தான்
பார்த்துட்டு அப்போ இந்த உலகத்து அம்மா வந்து இந்த மாதிரி முடிச்சுங்களேன் அம்மாவை தட்டி ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கணும்னா அம்மாவை கை வச்சுட்டு பொண்ணு என்ன பண்ணுவா அவள் அந்த பேய்க்கு தயார் பண்ணுவாள். அப்போ இந்த பேய் வந்து என்ன பண்ணுவாள் அம்மா ஒரு கட்டி போட்டு கிடக்கல அவளை எப்படியாவது சாகுடுக்குன்னா பொண்ணு அந்த மேல் உலகத்துக்கு வந்துடுவாள். பொண்ணு ஜோடான்னு வந்துட்டு பெரிய ஈட்டி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பேயை குத்தி கிளின்னு கிழிக்கிறா. கிழிச்ச உடனே இந்த பக்கம் கொடுற கத்தி அந்த பக்கம் வந்துடுது. கிழிச்சுன்னு அம்மாக்காரி கேட்குறா நீ எப்படி இங்கே வந்து அப்போ வர பேய் இவரோட அந்த பேய்க்கே வந்து ஏன்னா நம்மளுடைய பவர் இவருக்கு வந்ததுனால இவனும் அந்த உலகத்துக்குள்ளே போய் நான் வந்தம்மா அதனால் நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அம்மாவுடைய கை காலெல்லாம் அவுத்து விட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம எப்படியாவது இந்த 2 பேய்களையும் நம்ம சாகடித்தா மட்டும்தான் நம்ம இங்கேருந்து நம்ம நிஜ உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி என்ன பண்ணுறாங்க அந்த கத்தி எடுத்து வெட்டி அந்த கயிறெல்லாம் விட்டு போயிடுது வேறெல்லாம் போயிடுது. அந்த பேயை ஒரு வழியாக 2 பேரும் அந்த சாவடிச்சிடுறாங்க. அந்த பேய்ங்காலி எல்லா பேயுமே இப்போ காலி எல்லாமே மனசு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இந்த பேய் செத்து போயிடுச்சு. இப்போ நார்மல் ஆகிடுறாங்க. அதோட இந்த பாக்ஸ்லேருந்து அடிச்சுட்டு அம்மா வந்து இதுவாக உட்காந்துருக்குறாங்க. அடுத்தோடனே வெளியே பார்த்தா இங்கே போலீஸ்காரர் வெளியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த பேய் எல்லாம் போயிடுச்சுல இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இங்கே வாங்கன்னு போலீஸ் கூப்பிட்றாள். ஆண்டி அம்மா பிடிச்சி போலீஸ் உள்ளே உட்கார வச்சு பிடிச்சிட்டு ஏமாற்றிட்டா தீர அப்படின்ட்டு அதோட சீனை கட் பண்ண அந்த பழைய வீட்டை அப்போ காட்டினாங்க இருட்டில் இப்போ பகலில் காட்டினாங்க சூப்பரான வீடாக. அப்போ பார்த்தா அந்த சின்ன பொண்ணு வாசலில் உட்காந்துருந்து அப்போ தைரியமாக மேலே ஏறும்போது பெரிய பொண்ணாக தான் ஏறுது. அது இதுவும் கரண்டடாக காட்டுறாங்க. மேலே ஏறி பார்க்க போகும்போது அப்போ தன்னுடைய அப்பா இறந்த அந்த தோக்கில் தொங்குற அந்த மறுபடியும் இந்த பிளாஸ்டிக் நினைக்கிற அதை பார்த்தோன்னு என்ன பண்ணுறா மறுபடியும் அழுகிட்டு கை துவச்சி அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் மேலே வராங்க. மேலே வந்து மகளே வந்து கயிறை கீழே எடுத்து வச்சு அப்பா படுக்க வச்சு அப்பா கத்தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவருடைய மனசில் உள்ள எல்லா சந்தங்களும் சடங்குகள் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து அந்த தெரப்பி பண்ணுறாப்புல அப்போ அவளை எல்லாமே மனசு கிளியர் பண்ணி விட்டாப்புல மகளுக்கும். அதான் இப்போ இந்த நினைச்ச ஃப்ளாஷ்பேக்லாம் எல்லாம் மனசெல்லாம் கிளியர் ஆகிட்டு இப்போ அம்மாவும் போட ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது போன்ற படங்கள் மோட்டிவேட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.